நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில விஷயங்கள் என்னையும் நம்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அதில் என்னுடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொன்ன மாரி, எனக்கு எப்படியாச்சும் ஒரு ஏஜென்ட் நம்பர் கொடுங்க. நாங்களும் அங்கே வரணும். உங்கள் கஷ்டம்லாம் எனக்கு புரியுது. ஆனால் இப்போதைக்கு நம்ம யாரை நம்பி நம்பர் கொடுக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா யாரையுமே நம்ப முடியாது. அப்படித்தான் இங்கே சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படித்தான் ஒரு நண்பர் ராமநாதபுரத்துலேருந்து கூப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நான் எனக்கு தெரிஞ்சவர் தான். நம்பிக்கையானவர்னு சொல்லி நம்பர் கொடுத்தேன். அவரே பார்த்தீங்கன்னா, காசை வாங்கிட்டு பாவத்திட்ட 1,80,000 அது வேறு நாட்டுக்குன்னு சொல்லி வாங்கிட்டாரு. அப்புறம் அதுக்கடுத்து அவங்க போலீஸ் கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ யாரையுமே நம்ப முடியாது. வந்தால் இங்கே ப்ராப்பராக வரணும். 2 வருஷத்துக்கு முன்னாடினா நிறைய பேர் உண்மையாக பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்படி யாரையும் நம்ப முடியாதுன்னு தான் என்னோட கருத்து. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் என்னோட இங்கே இருக்கிறவர், அவர் ஒரு ஏஜென்சியில் வேலைக்கு ஒரு இடத்துக்கு ஒரு வேறு பிரிட்டிஷ் கம்பெனிக்கு போய்கிட்டு இருக்காரு. இவர் தான் ஏஜென்சி வச்சுருக்காரு. அங்கே ஆள் அனுப்புகிறாரு. அந்த கம்பெனியில் இவரை பெர்மனண்ட் ஆக்கிடுறோம், உனக்கு விசா கொடுத்துறோம் 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீ இதுக்கு முன்னாடி உங்கள் ஏஜென்சிலேருந்து ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு வாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு அங்கே 3 வருஷம் விசா கொடுக்குறோம். இவர் வேலை தாரேன், ஆனால் விசா கொடுக்க முடியாது. ஏன்னா இவருக்கு விசா தேடுற கண்டிஷன் ஆகிப்போச்சு. இவர் எங்கே உள்ளவர், நம்ம இந்தியாக்காரரு. அவங்க எங்கே உள்ளவங்க, இங்கே யூகேக்காரங்க. அவங்க உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் முடியாதுன்ட்டார். உனக்கு ரெஃபரன்ஸ் வேறு எங்கே வேணால் தரேன், அங்கே தர மாட்டேன். ஏன்னா அது நான் ஏஜென்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கை, எங்களுக்கு விசா வேறு இடத்துக்கு போனோம்னா பல பிரச்சனை இங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. பல விஷயங்கள் இருக்குது, சில காரியங்கள் அது வெளியே சொல்ல முடியாது. அப்போ அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அங்கே இலவசமாகவே விசா தராங்க இங்கே அந்த இடத்துல கம்பெனியில். அப்போ நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு. இப்போ இவர் சொல்கிறாரு, அது முடியவே முடியாது. அப்போ என்ன எங்களுக்கு கொடுக்கலாட்டி வேறு ஒருத்தருக்கு அவங்க கொடுக்க தான் போகிறாங்க. இப்போ நீங்கள் தாங்க ரெஃபரன்ஸ்னு சொன்னதுக்கு முடியாது அப்படின்ட்டார். அப்போ இப்படி நல்லவங்களாம் இங்கே இருக்காங்க. எல்லோரும் கெட்டவங்க கிடையாது, நல்லவங்க இருக்காங்க. ஆனால் இதே நம்ம நாட்டில் சேர்ந்தவங்க இங்கே வந்தவொடனே நீ எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கான்னு தான் கேட்பாங்க. எந்த ஊர், எந்த மாநிலம்னு கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம இந்தியா, இப்போ இங்கே யாராக இருந்தாலும் இந்தியாக்காரங்க தான், நம்ம இந்தியாவிலேருந்து வந்தவங்க. அப்போ அவர் ஒரு இந்தியாக்காரரே பார்த்து இப்படி ஒரு உதவி செய்கிறதுக்கு அவரோட சுயநலத்தை பணவெறி பிடிச்சி போய் இருக்கார். அப்படிங்க போகும்போது நம்ம வேறு யாரை நம்பியும் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணமே நினச்சிடாதீங்க. இங்கே வர்றதா இருந்தால் ப்ராப்பராக வர்றதுக்கு கவர்மெண்ட் வெப்சைட்டு நிறைய பேர் இந்த மாதிரி இமிக்ரேஷனில் ஆயிரவங்கலாம் வீடியோ போடுறாங்க. அவங்களுக்குள்ள வீடியோலாம் பார்த்து ப்ராப்பராக வர்றதுக்குள்ள வழிமத்திரம் பண்ணுங்கள். இப்போ நான் நம்பர் கொடுத்தாலும் சரி, வேறு யார் நம்பர் கொடுத்தாலும் நம்பி பணத்தை கொடுத்துடாதீங்க. கடைசியில் தலையில் துண்டை தூக்கி போட்டு உட்காந்துருக்கணும். அதான் வேறு வழி ஒன்றும் இல்லை. அதனால் தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி ரூட்டை தேர்ந்தெடுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.